மெரிடைம் ட்ரீமை நம்பிக்கையோட தொடங்குங்க. அமிட் அண்ட் மர்ஸ்க் பெண்கள் கடல்ல தலைமை தாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்பவே BE மெரைன் இன்ஜினியரிங் கேடட்ஷிப் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணுங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ராகு கேது பெயர்ச்சி நடந்திருக்கு. என்னடா இந்த வருஷத்துல சனி பெயர்ச்சி ஆகுது, குரு பெயர்ச்சி ஆக போது, ராகு கேது பெயர்ச்சி ஆயிருக்கு. ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும். ஆனா இந்த டாரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிக்கோட நான் வந்திருக்கேன். இந்த எபிசோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்ட்ராலஜி ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. டாரோ கார்டுல நீங்க அதுக்கான பலன்கள் சொல்றீங்க, ஜெனரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க. இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே. அந்த ஷிஃப்டிங்ல இந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். அப்போ இப்போ 12 ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டாரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்றீங்க. ஓகே ஓகே. மீன ராசிக்காரவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உருவாகும். ஸோ பண ரீதியாகவும் சரி, வேற ஏதாவது பொருள் சார்ந்த விஷயங்களையும் சரி, டிராவல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதனால அவங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு சில வாய்ப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு பெண்களுக்கு. ஸோ குழந்தைகளுக்குன்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மென்டர், டியூட்டர் கிடைப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல ஒரு குரு, ஆசான் நிச்சயமா அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நியூ பிகினிங்ஸ் அவங்களுக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஓகே. இப்போ மீனராசியில இருக்கிறவங்க இப்போ அவங்களுடைய கெரியர் growth எப்படி இருக்கும்? ப்ரமோஷன்ஸ்க்காக வெயிட் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ இவங்களுக்கு எது எடுத்தாலும் சறுக்கிக்கிட்டே இருக்கு, ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. மனதளவில் ஏதோ ஒரு ஹர்ட் ஆயிருக்காங்க அந்த கரியர் சார்ந்த விஷயங்கள்ல, யாரோ இவங்களை இல்லை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது அதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த சைக்கிளுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில் நிச்சயமாக கிடைக்கும். இவங்க எதை சார்ந்து போயிட்டு இருக்காங்களோ அதில் என்னெல்லாம் இவங்களுக்கு அடிகள் விழுந்திருக்கோ அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். ஓகே. மீனராசியில் இருக்கிறவங்க இப்போ வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிப்பு படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும், மெடிசன் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ இது அன்எக்ஸ்பெக்டடாக தான் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்னு இருக்கு. இவங்க அதுக்காகவே சதா யோசிச்சுட்டே இருக்காங்க, பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க போது அடுத்தடுத்து ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமாம். ஒரு கட்டத்தில் ஓகே இதை ட்ரை பண்ணுறது ஒரு பக்கம் பண்ணலாம், நம்ம அடுத்து வேற வேலையை ஏதாவது பார்க்கலாம், வேற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணலாம் போது இது அன்எக்ஸ்பெக்டடாக அவங்களுக்கு அந்த அன்எக்ஸ்பெக்டட் தான் கண்டிப்பாக. ஓகே. ஆனால் அது க்ரோத், அந்த க்ரோ அப் நல்லா இருக்கும். ஓகே. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த மீடியா பீப்புள் இவங்களுடைய டைம் இப்போ எப்படி இருக்கு? சினிமாவா இருக்கட்டும், அதே மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுடைய டைம் எப்படி இருக்கு? இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மீடியா இருக்கிறாங்க, பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இந்த கிரிட்டிசிசம் வரும் அப்படின்றது. ஸோ அந்த கிரிட்டிசிசம் கண்டிப்பாக இவங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இந்த கிரிட்டிசிசம்ல இருந்து தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸே கிடைக்க போகுது அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க ஒரு பெர்மனெண்ட் ஆயிடுவாங்க அந்த ஃபீல்டில், அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த கிரிட்டிசிசத்தை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆமாம் ஓகே அதை ஃபேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக வரணும். அந்த டைம்லேயும் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஓகே. மீனராசியில் இருக்கிறவங்க இவங்க இத்தனை நாளாக ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, நாள்பட்டு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர்ட் கேஸ், இந்த வம்பு வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஒருத்தவங்க மேலே கோபம் இருக்குது, ஒருத்தவங்க மேலே வெஞ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கோர்ட் கேஸ் மூலயமா அடிக்கிறது, இல்லை அந்த டைம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு ஃபேவராக வரக்கூடிய விஷயங்களையும் ஸ்பாயில் பண்ணிடும். பட் இந்த டைம் பீரியடில் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு அது உள்ளேருந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற போது ஸோ கண்டிப்பாக அது இவங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு மணி ஃப்ளோ இருக்கோ, எந்த அளவுக்கு அபண்டன்ஸ் இருக்கோ,
ஸோ அந்த அளவுக்கு அதை கட்டி காக்கிறதுக்கோ இல்லை அதை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கோ அதுக்கான ஆரோக்கியம் தேவை. அப்போ அது அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ எப்படி 24/7 வந்து ஒரு 12 hours கூட ஒர்க் பண்ணட்டும், ஆனால் 12 hours ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கணும். எஸ்பெஷலி தூக்கம்லேருந்து எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வாழ்நாளில் பாதிக்கு பாதி அவங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இந்த விஷயங்களை அவங்களால அனுபவிக்க முடியும். ஓகே, அரசு வேலையில் இருக்கக்கூடிய மீனராசினியர்கள் அதே மாதிரி அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டைம் எப்படி இருக்கு? ஸோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த டைம் பீரியட் வந்து ஒரு கலக்கம் இருக்கும். ஸோ ஒரு கரெக்டான தெளிவான பாதை இருக்காது, ஒரு கலக்கம் இருக்கும். அதனால இந்த டைம் பீரியட் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காது, அது கொஞ்சம் கான்ஃப்ளிக்டாக தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னு. ஓகே, மீனராசிக்காரவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கு? திருமண வாழ்க்கை அதே மாதிரி காதல் வாழ்க்கை. ஸோ திருமணம் வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே, செகண்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப் லைஃப் போகிறதுக்கான இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது அப்கிரேடாக இருக்கும். சில பேர் அது செகண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து பிக் பண்ணலாமா, ஆல்ரெடி ஒன்று வந்து நம்மளுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்குது, சரியானதாக இருக்குமா அப்படின்னு யோசனைகள் இருக்கும். பட் கரெக்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு, அது வந்து நெக்ஸ்ட் அப்கிரேடுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மோர் ஓவர் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், மணி ஃப்ளோ, பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் அனுபவம் பட்டிருக்காங்களோ பண ரீதியான விஷயங்களில் நிறையா பிரச்சனைகள் சந்திச்சிருக்கலாம், துரோகங்கள் சந்திச்சிருக்கலாம், ஏமாற்றங்கள், அந்த அனுபவங்கள்லாம் முன்னிறுத்தி இனிமேல் வரக்கூடிய எந்த விதமான ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் யோசித்து பண்ணணும். ஸோ இவங்களை அந்த அனுபவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உடனே ஒரு விஷயம் பண்ணணும், உடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது ஃபெயிலியர்ஸில் ஆகிடும். ஏன்னா இவங்க அனுபவம் ரீதியாக சில விஷயங்களை யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் கவனமாக. ஆமாம், சரி. ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து மீனராசினியர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் அவங்க எப்படி இருக்கணும்? ஸோ பொறுமையாக இருக்கணும். ஓகே, ஒன்றே ஒன்று, நம்மளுடைய உழைப்பு வீண் போகாது. நம்ம என்ன வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம், என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஹானஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான ரெக்கக்னேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஒரு நாள் அதற்கான ஒரு பெனிஃபிட்ஸை கொடுத்தே தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, ஓகே, பொறுமையோட சில விஷயங்களை காத்திருக்கணும், சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ ராகுகேது பயிற்சினா ஜென்ரலாக இந்த ஆஸ்ட்ராலஜி ரீதியாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டேரோலையும் அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு 12 ராசினியர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.